சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டு, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்ளோ நல்லா இருக்கும்ல. நாங்க இன்னைக்கு வீட்ல வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் செஞ்சிருந்தோம். இப்போ வாட்டர்மெலன 2ஆ கட் பண்ணியாச்சு. இந்த ஒரு பாதி அளவுக்கே போதும். உள்ள இருக்கிற ஃப்ளஷ் போர்ஷன்லாம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் இந்த வாட்டர்மெலன் ஃப்ளஷ் எல்லாம் நம்ம அரைக்க தான் போறோம். அதனால நான் சீட் எதுவுமே ரிமூவ் பண்ணல. தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிட்டு, இப்ப இந்த ஜூஸ் கூட ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கணும். நான் இந்த சின்ன பாக்கெட் ஃப்ரெஷ் கிரீம் 3/4 அளவுக்கு இது கூட சேர்த்துட்டேன். அப்புறமா ஸ்வீட்னஸ்க்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணணும். நான் எடுத்திருந்த இந்த வாட்டர்மெலன் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அதனால கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ளஷ் எடுத்து வச்சிருந்த வாட்டர்மெலனோட அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே வந்து ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிர வேண்டியதான். நான் இந்த ரெசிபி ஒரு இன்ஸ்டா ரீல்ல தான் பார்த்திருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கிறப்போ ஐஸ் நல்லா செட் ஆயிட்டு, ஆனா அவுட்டர் லேயர் ரொம்ப ஹார்ட் ஆயிட்டு 5 நிமிஷம் தண்ணீல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணோம். கட் பண்றப்போ கொஞ்சம் சேஃபா கட் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்க. நேத்து நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோட லிங்க் இங்க ஆரோ மார்க் கிட்ட இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.